ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, சாமுவேல் முதல் புத்தகத்தின் 27 அதிகாரங்களுக்கு நாம் விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் சேர்மடுத்திருக்கின்றோம். இந்த 27 வரை நாம் பார்த்தவற்றின் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், 2 அரசர்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள். ஒருவரை கடவுள் புறந்தள்ளிவிட்டார். அந்த புறந்தள்ளியவர் இன்னொரு வரவேண்டிய அரசனுக்கு நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி, உறவுகள் வாயிலாக எல்லா வாயிலாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்பா நீயும் வேண்டாம், உன்னுடைய இடமும் வேண்டாம் என்று ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்ற ஒரு கோணத்தில் நாம் பார்க்கலாம். இரண்டாவது, வென்றெடுத்த பகுதிகளுக்கு நீ அரசனாயிரு, இனி வெல்ல போகிற பகுதிகளுக்கு நான் அரசனாக இருந்து கொள்கிறேன் என்ற ஒரு பிரிவு வந்ததா என்ற ஒரு கேள்வியும் வரலாம். இந்த கேள்விகள் தொடர்ந்து இந்த பகுதி அந்த பகுதி என்று இரண்டாக இருந்ததா, ஒன்றானதா, ஒரு அரசன் ஆனாரா, 2 அரசர்கள் தொடர்ந்து இருந்தார்களா, இவர் உண்மையிலேயே அரச பதவிக்கு முன்னேறி சென்றாரா, எப்படி நிகழ்ந்தது என்ற கருத்துக்கள் எல்லாம் இனி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இதுவரை நாங்கள் கண்ட பகுதிகளிலே 2 அரசர்கள், ஒருத்தர் பிரச்சனையே வேணாப்பான்னு சொல்லிட்டு வெல்லப்படாத இடங்களுக்கு சென்று அங்கே வென்று கொண்டிருக்கிறார், அரசனாக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இனி இவ்வாறாக 2 அரசுகளாக இருக்க போகின்றதா, ஒரு அரசாக ஆகுமா, இந்த அரசருக்கு இன்னானது இந்த அரசருக்கு இன்னானது என்ற கருத்துக்கள், இந்த தெளிவுகள், விளக்கங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்ற தந்தை அவர்களே. ஒரு நல்ல முன்னுரை, மிக்க நன்றி. இந்த 28ஆம் அதிகாரம் 25 வசனங்களை கொண்டிருக்கிறது. இதே போன்ற சம அளவு அதிகாரங்களை முன்பகுதியில் நம்ம கண்டிருக்கிறோம். 25 வசனங்களை கொண்ட இந்த அதிகாரத்தில் சில நெருடலான கருத்துக்கள் உண்டு, சில புரிந்து கொள்ள கடினமான கருத்துக்கள் உண்டு. இந்த 28ஆம் அதிகாரத்தை இறையில் வகுப்பில் மாணவர்களுக்கு எடுக்கும்போதே கத்தி மேல் நடப்பதை போல நாம் நடந்து சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டியவற்றை சொல்லி புரிய வேண்டிய விதத்தில் புரிய வைக்க வேண்டும். ஒரு சவாலான ஒரு பகுதியாக மறைவுரையாளர்களுக்கு மற்றும் விளக்கு உரையாளர்களுக்கு அமைகிற ஒரு பகுதி. இந்த பகுதியினுடைய உண்மையான பின்புலத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் இருக்கிற பழக்க வழக்கங்கள் பற்றிய ஒரு புரிதலும் அவற்றுக்கு எதிரான சாடல், விவிலிய சாடலையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இறையியல் காரணங்களுக்காக, தாவீது அரச குலத்தினுடைய அரசியல் காரணங்களுக்காக, சவுலுடைய தோல்வி மனப்பான்மையின் காரணங்களுக்காக இந்த பகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது. அதை பற்றி ஒரு சின்ன விளக்குவரை இந்த பகுதியில் பார்ப்போம். உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த 28ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரையில் இறைவார்த்தைகளை ஒரு பகுதியாக ஒரு இதை கொடுத்து, ஒரு சின்ன முன்னுரையும் தொடக்குறையும் கொடுத்துட்டு முழு கவனமும் சவுல் பக்கமாய் திரும்புகிறது. 3ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் சவுல். இந்த முதல் பகுதி ஆக்கீசு தாவீது இருக்கின்ற உரையாடல், அவர்களுக்கு உடனே இருக்கின்ற உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது. 3ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் உள்ள 22 வசனங்கள் சவுலும் இறந்தவர்களோடு கூடிய ஒரு உறவாடலையும் விடுக்காடுகிறது. வாழ்கின்ற இஸ்ராயல் குலத்தை சார்ந்த ஒரு அரச அபிஷேகம் பெற்றவருக்கும் புறையினத்த அரசனுக்கும் இடையான உறவும் உறவாடலும், இங்கே ஒரு அபிஷேகம் பெற்ற அரச குலத்தை சார்ந்த இஸ்ராயல் இனத்தை சார்ந்த ஒருவருக்கும் இறந்த ஒருவருக்குமான உரையாடல் 2 நடக்குது. இந்த இதில் என்ன ஆசை சொல்ல வருகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். முதல் 2 வசனங்களை வாசித்து இந்த பகுதியுடைய முன்பகுதி நம்ம கடந்து அது பக்கம் போவோம். அக்காலத்தில் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க தங்கள் படைகளை ஒன்று திரட்டினர். அப்பொழுது ஆக்கீசு தாவீதிடம், நீரும் உம் ஆள்களும் என்னோடு போர்க்களம் வரவேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் என்றார். அதற்கு தாவீது ஆக்கீசை நோக்கி, மிக நல்லது, உம் பணியாளன் செய்யப்போவதை நீர் அறிந்து கொள்வீர் என்றார். ஆக்கீசு தாவீதிடம், எனக்கு என்றும் மெய்க்காப்பலராய் இருக்கும்படி உம்மை நான் நியமிக்கிறேன் என்று சொன்னார். தாவீது அரணி நோக்கிய பயணத்தில் தாவீதோடு பல நபர்களை ஆசிரியர் ஒப்பீடு செய்கிறார், உறவாடு செய்கிறார், உரையாடு செய்கிறார். ஒவ்வொருவரும் அவருக்கு ஒரு சான்று பகிர்கிறார்கள். ஒவ்வொருவரும் அது சாமுவேலால் தொடங்கி யோனத்தான், மீகால், அபிசாய், அபியாத்தர்,
பல மனிதர்களை இவர்களால் இணையாக காட்டி இவர்கள் எல்லாம் தாவீதை பற்றி நினைக்கிறார்கள் என்று சொன்ன ஆசிரியர் எதிரியின் கூடாரத்திலே இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு பாராட்டு மழை கிடைக்கிறது என்பதை பற்றி அழகான செய்தியை இந்த ஆக்கீஸ் என்கின்ற பிலிஸ்திய மன்னன் மூலமாக தாவீதினுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறார். இப்போ நான் சொல்லலப்பா, எங்கள் ஊருக்காரங்க சொல்லலப்பா, சவுல் வீட்டுக்காரங்க சொல்லலப்பா, மூணாவது மனுஷன் அவர் கூட சொல்கிறார் தாவீதை பற்றி. புரிஞ்சுங்க தாவீதுனா யார் என்று ஆசிரியர் நம்மோடு ஒரு அதிகாரத்துணையோடு நம்மை நயந்து கேட்கிற ஒரு கேள்வி நம் காதுகளுக்கு தெளிவாக விளக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த 2 வசனத்தில் 3 அழகான செய்திகளை ஆசிரியர் உள்ளடக்கிறாரு. ஒன்று, இஸ்ராயேலர் பிலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுக்க தம் படைகளை திரட்டினார்கள். பிலிஸ்தியர்களுக்கும் இஸ்ராயலுக்கும் சண்டை இல்லைங்களா? யார் இந்த பிலிஸ்தியர்? ஜென்ம பகையாளிகள், வலிமை வாய்ந்தவர்கள், ஆயுத பலம், போர் மூர்க்கம் கொண்ட ஒரு தீவிரமான போராளிகள் பிலிஸ்தியர்கள். வெல்லப்படாத ஒரு இனமாக, வெல்லப்படாத ஒரு படையாக, சிம்ம சொப்பனமாக அவர்கள் இஸ்ராயல் மக்களோடு போர் தொடுக்க படை திரட்டுகிறார்கள். இஸ்ராயலர் யார்? காலங்காலமாக பிலிஸ்தியர்களுக்கு அஞ்சி, அது நீதித்தலைவர் புத்தகத்திலேருந்து சரி இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அச்சுறுத்தலுக்கும் அவனுடைய படையெடுப்புக்கும் நடுங்கி நிற்கிற ஒரு இஸ்ராயல் கூட்டம். இதற்கு இடையில் தாவீதும் அவரை சார்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 600 பேர் இந்த கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஒரு 600-700 பேர் அங்கே இருக்கிறாங்க. இவங்க யார்? அது பிலிஸ்தியர், இவங்க இஸ்ராயல். இவங்க யார்? 2 குரூப்லையும் சேராமல் ஒரு நட்டாத்தில் விட்ட ஒரு நிராதரமான மனிதர்கள். நாங்கள் பிலிஸ்தியர் படையை சார்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது, நாங்கள் சவுலினுடைய வேலையாட்கள்னு சொல்ல முடியாது. தாவீதை சார்ந்திருப்பதனால் தாவீதை போல எங்கேயும் சேர முடியாமல் தவித்து போயிருக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை ஆக்கீஸை பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறாரு? நீரும் முது படையும் என் கூட வரணும், இதை நீர் அறிந்து கொள்ளும் அப்படிங்கிறார். யூ ஷுட் நோ தட் யூ ஷுட் கம் வித் மீ ஃபார் த வார் அகெயின்ஸ்ட் இஸ்ராயல். எதிர்க்க போகிறது யாருன்னு தெரியும், ஆனால் எதிர்க்கிறவன் யாருன்னு அவன் தெரியணும் இல்லை. அப்போ நான் படித்தேன், நான் படிக்கிறேன், நீ என் கூட போகணும். அப்போ எனக்கு எதிரி, உனக்கும் எதிரி. நான் எதுக்காக என் வீட்டில் உனக்கு இடம் கொடுத்தேன்? எதுக்காக என் வீட்டில் உனக்கு சாப்பாடு போட்டேன்? எதுக்காக உன்னுடைய 1000 மக்களை நான் உபசரித்தேன்? இதை புரிஞ்சுக்கோ. இப்போ செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது தாவீதுக்கு. முதலாவது. 2வது காட்சி ரொம்ப அழகான காட்சி. இதில் அதற்கு தாவீது ஆக்கீஸ் நோக்கி, மிக நல்லது, மிக நல்லது, உன் பணியாளனாக யாரு? தாவீது. என் தலைவராகிய அரசரே. யாரை பார்த்து சொன்னாரு? சவுலை பார்த்து சொன்னார். இப்போ யாரை பார்த்து சொல்றாரு? ஆக்கீஸ் பார்த்து சொல்றாரு. அப்போ அவர் யார் அவரை ஆதரிக்கிறாங்களோ அவருடைய தலைவராக போறார். அவர்களுக்கு நம்பிக்கையும் பிரமாணிக்கமும் நடக்க வேண்டியது தாவீதினுடைய தலையாய கடன். அந்த நம்பிக்கையில தான் ஆக்கீஸு தாவீதை வரவேற்றார். அவன் யாரு, எப்படி, யாரால் துரத்தப்படுகிறார், எந்த நிலையில் தன்னை நோக்கி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு அபயம் கொடுத்தவர். தனக்கு உதவி என்று வரும்போது தாவீதிடம், நீரும் உன் படையும் என்னோடு வர வேண்டும் சொல்றாரு. கட்டாயம் வரட்டும், நான் என்ன செய்ய போறேன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. நான் உங்களை மறைச்சோ ஒழிச்சோ எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அது என் மனக்களாக இருந்தாலும் சரி, நான் அந்த பகுதியில் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு காட்சி. 2வது அழகான ஒரு கருத்து பாருங்க. ஆக்கீஸ் தாவீதிடம், நீ என்றும் எனக்கு மெய் காப்பாளனாக இருக்கும்படி உண்மை நான் நியமிக்கிறேன். பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. இப்போ இவன் இஸ்ராயலின் படையை எதிர்த்து நாம் போராட போகிறோம். ஒரு இஸ்ராயல்னா தன்னுடைய மெய் காப்பாளனாக வச்சுக்கினாக்க ஆக்கீஸ்க்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். இந்த வார்த்தையில் கரெக்டாக அந்த 27ஆம் அதிகாரம் எடுங்களேன். அதில் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆக்கீசு தாவீதின் மேல் நம்பிக்கை வைத்தார். ரொம்ப அருமையான ஒரு நம்பிக்கை வச்சாரு. அந்த நம்பிக்கையை அழகாக சொல்கிறார். நீ எனது மெய் காப்பாளனா இருக்கும்படி உண்மை நான் நியமிக்கிறேன். ஐ அப்பாயிண்ட் யூ. என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே நீ நிற்கிற, இதனுடைய தயவை நீ பெற்றிருக்கிற, உன் குடும்பத்துக்கும் உன் படைவர்களுக்கும் நான் இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் பாதுகாப்பும் கொடுத்துருக்கிறேன். நீ என்னை மெய் காப்பாளர். என்ன சொல்லலாம்? அந்த ஓட்டல் போராட பயணக்கோசம் சொல்லலாம், என் பக்கத்தில் நின்று என்னை பாதுகாத்துரு, உன்னை மீறி என்ன தொட முடியாது. ஏன்னா நம்ம கடந்த அமர்வுகளில் நம்ம பார்த்தோம், தாவீதை போல சவுலுக்கு மருமகனாகவும் தலை சிறந்த மெய் காப்பாளனாகவும் வேறு யாரும் இருக்க முடியாது என்று தாவீது பாராட்டப்பட்டவன் சவுலுக்காக. இப்போ அந்த சவுலுக்காக நின்ற தாவீது யாருக்காக நிற்கணும்? சவுலுக்கு எதிராக ஆக்கீஸ்க்கு இதாக நிற்கணும். இது நடந்துச்சா? நடக்கலையா? சொந்த மக்கள் எதிர்த்து தாவீது போராடினாரா? எந்த அபிஷேகம் செய்யப்பட்ட மேலே கை வைக்க மாட்டேன்னு சொன்னார், அவருக்கு மேலே கை வைக்க போகிற ஆக்கீஸுக்கு இவர் பாதுகாப்பாக நிற்க போகிறாரா? இவர் வாள் எடுத்து கொடுப்பார், அவர் வெட்டுவாரா? ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த இடத்துல ஆசிரியர் அந்த கேள்விகளை மனக்குள்ள விட்டுட்டு அந்த சீனை க்ளோஸ் பண்ணுறார். கேமரா அப்படி இந்த பக்கம் திருப்பி சவுல் பக்கம் கொண்டு வரார்.
அழகான ஒரு காட்சி பாருங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஆமாம் இல்லை போக மாட்டான் போவான் சொன்னால் முடிஞ்சு போயிடும். ஒரு சஸ்பென்ஸை விட்டுட்டு காட்சியை நம்முடைய சவுல் பக்கமாய் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறார் ஆசிரியர். அப்புறம் அது வந்து 3-25 உள்ள பகுதிகளில் வந்து டோட்டலாக வந்து ஒரு முழுமையான மாறுபட்ட ஒரு காட்சியை நம்ம காமிக்கிறோம். தாவீதுடைய மனநிலை காமிச்சோம். நீ வந்து என்னோட போருக்கு வரணும், வர சார், எனக்கு மெய்காப்பாலாம் இருக்கணும், பாடி கார்டாக இருக்கணும், கமாண்டாவாக இருக்கணும், உன்னை மீறி உன்னை கொண்டுட்டு தான் என்னை கொள்ளுவானுங்க, ஓகேவா? ஓகே சார். என்னாச்சு தெரிலைங்க, வெயிட் பண்ணி பாருங்கன்னு நம்ம மனசில் ஒரு பதில் சொல்லிட்டு ஆசிரியர் சவுலின் பாசறைக்கும் சவுலின் மனவரைக்கும் நம்மளை அழைக்கிட்டு போகிறார். அதுதான் 3ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் மிக அழகான நேர்த்தியான விவிலிய விளக்க முறையை நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம். சாமுவேல் இறந்தார். இஸ்ரேல் அனைவரும் அவருக்காக துக்கம் கொண்டாடிய பின் அவரது நகரான ராமாவில் அவரை அடக்கம் செய்தனர். சவுல் சூனியக்காரரையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்தி இருந்தார். ஓகே, இப்போ இந்த 3ஆம் வசனம் எதுக்காக அப்படின்னாக்க 25 அதிகாரத்து முதல் வசனத்தை வாசிங்களேன். சாமுவேல் இறந்தார். இஸ்ரேல் எல்லாரும் ஒன்று கூடி அவருக்காக துக்கம் கொண்டாடினர். பின்பு அவர்கள் அவரை ராமாவிலுள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தனர். தாவீது புறப்பட்டு பாரான் பால் நிலத்திற்கு சென்றார். இப்போ 25ஆம் அதிகாரத்து முதல் வசனத்தில் சாமுவேல் இறந்தார், அவருக்காக இஸ்ரவேல் மக்கள் துக்கம் கொண்டனர். அந்த துக்கத்தில் தாவீது பங்கேற்றார். தனக்கு இருந்த ஒரு ஆதரவும் இழந்து நிராதரவாக இருக்கிறோம் என்று அவர் பாரான் நிலைப்பகுதி கடந்து போனது 25ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் ஆசிரியர் சொன்னார். ஒரு நம்ம மறந்தாலும் மறந்துருப்போம்னு சொல்லிட்டு மீண்டும் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு காட்சி நடக்க போகுது. சாமுவேல் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார், நினைவிலிருந்து மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கு. நம்மளுக்கு அவரை இன்னொரு செய்தி இருக்குது, அவரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாமுவேல் இறந்தார். இஸ்ரவேல் அனைவரும் அவருக்காக துக்கம் கொண்டாடிய பின் அவரது நகரான ராமாவில் அவரை அடக்கம் செய்தனர். 2 செய்தி நம்ம உள்வாங்கலாம். ஒன்று வந்து இரண்டும் இருவேறுபட்ட மூலங்களிலிருந்து வருகிறதாக இருக்கலாம் கூட. அகலையும் வந்து இறந்தார், துக்கம் கொண்டாடினாங்க, அதேமாதிரி ராமாவில் அடக்கம் பண்ணாங்க. இங்கேயும் அதே இருக்குது. ஒரே ஆசிரியராக இருந்தால் இரண்டு இடத்திலும் ஒரே மாதிரியான செய்திகளை சொல்கிறார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அது வந்து விவிலிய தொகுப்பாசிரியர்களுடைய இறை ஏவுதல் பற்றிய செய்திக்கு இது ஒரு அழகான விளக்கு உரையாக அமையுது. 2 சோர்ஸ்லேருந்து வந்தால் 2 பேரும் ஒன்று தான் சொல்கிறாங்க. ஒரே சோர்ஸ் இருந்தாலும் மாறுபட்டு கருத்து சொல்லாமல் சொல்கிறாங்கன்றதை நம்ம நிரூபித்துக் கொள்ளலாம். இதில் வந்து இன்னொரு செய்தி சொல்கிறார், சவுல் சூனியக்காரரையும் குறி சொல்பவர்கள் நாட்டிலிருந்து துரத்தி இருந்தார். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் ஏன் முடிச்சு போடுறாங்க அப்படின்னு ஒரு யோசனை வருது. சாமுவேல் இறந்தார், துக்கம் கொண்டாடினாங்க, அடக்கம் பண்ணாங்க, சூனியக்காரங்களை விரட்டினார். அவர் இறைவாக்குனர், நீதி தலைவர், கடவுளால் அழைக்கப்பட்டவர், சிறு குழந்தையாக இருக்கும்போதே தேர்ந்து கொள்ளப்பட்டவர். சூனியக்காரர்களையும் குறி சொல்லும் நாட்டிலிருந்து துரத்தி இருந்தார். இதெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஒரு பேக்கேஜ் கொடுத்து அது மேலே வச்சு நீ இதை படிச்சினா தான் அடுத்து வர செய்தி நீ புரிஞ்சிக்க முடியும். இதான் வந்து பின்புலத்தை சொல்கிறது. ஆசிரியர் எவ்வளோ அழகாக தன் சொல்ல வந்த கருத்தை ஒரு துளியேதும் வாசிப்பவர்கள் அல்லது இறை நம்பிக்கையோடு இந்த விவிலிய வார்த்தைகளை வாஞ்சியோடு வாசிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள் அதனுடைய இறையியலையும் அதனுடைய பின்புலத்தையும் தவறாக புரிஞ்சிக்கவோ அல்லது மறந்துவிடவோ கூடாது என்பதற்காக அழகான இடத்துல அழகான வார்த்தைகளை சொல்லி, தக்க பின்புலத்தை சொல்லி, செய்திகளை சொல்லி நம்முடைய அந்த நிகழ்வின் செயல்பாட்டுக்கு நம்ம தயாரிக்கிறார். எவ்வளோ அழகாக, எவ்வளோ பொறுப்பாக கடவுளுடைய ஆவியானவர் அந்த இறை ஏவுதலால் எழுதப்பட்ட ஆசிரியர்களை வழிநடத்தியிருக்கிறார் என்பதை இவ மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்த வசனத்துக்கு போவோமே. பெலிஸ்தியர் ஒன்று திரண்டு வந்து சூனேமில் பாளையம் இறங்கினர். சவுல் இஸ்ரேல் அனைவரையும் ஒன்று திரட்ட அவர்கள் கில்போவாவில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரின் படைகளை கண்டபோது சவுல் அச்சம் கொண்டார். அவருடைய உள்ளம் பெரிதும் திகிலுற்றது. சவுல் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க ஆண்டவர் கனவு மூலமோ ஊரி மூலமோ அவருக்கு பதிலளிக்கவில்லை. பின்பு சவுல் தம் பணியாளரிடம், குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார். அதுதான் பார்த்துங்க. இப்போ வந்து 3 செய்திகள் நம்ம பகுதியில் பார்க்குறோம். இது வந்து சாதா ஒரு பின்புல செய்திகளை சொல்லிட்டு ஆசிரியர் நிகழ்வு காலத்திற்கான விளக்கு உரைக்கு நம்ம அழைத்து போகிறாரு. அதில் 2 கேமரா ஆங்கிள், 2 பிலிஸ்தர்கள் ஒன்று திரண்டு படை திரட்டி சூனமில் பாளையம் இருக்கிறாங்க. இஸ்ரேலர்கள் ஒன்று திரண்டு படை திரட்டி கில்போவில் இருக்கிறாங்க. கில்போ சூனேம் 2க்கும் நிறைய குறிப்பிட்ட தொலைவு தான் இருக்குது. 2ம் ஒன்று மோதிக்க போகுது. அப்போ என்ன சொல்லுவாங்க, இதனுடைய பலம், இதனுடைய பலவீனம், இதனுடைய ஆயுத பலம், இதனுடைய தாக்குதல் தன்மை, இது எல்லாம் கணிச்சு எங்கேருந்து வராங்க, எங்கே தாக்க போகிறாங்க, நம்ம அவங்களை எங்கே எதிர்கொள்ளணும், எங்கே அடித்தோம்னாக்க நம்ம வெற்றி பெறுவோம்,
அதை அலசி பார்க்கணும். அப்போ சவுல் வந்து கில்போவா என்றால் ஒரு உயர்ந்த குன்று என்ற அர்த்தமாகும். கிபோவா என்றால் ஒரு உயர்ந்த குன்று, கில்போவா என்பதும் ஒரு மேலே பங்கான பகுதி, கொஞ்சம் மேலே இருக்கிறார், உயரமான இடத்துல இருக்கிறார். ஏன்னா மலைநாட்டிலேருந்து வராரு, இவர் இந்த பக்கம்லேருந்து வராங்க, மேலேருந்து கீழே பார்க்குறாரு. கீழே பார்க்கல பெருந்திரளான படை அணிவகுப்பு, அவங்களுடைய ஆயுத பலம் எல்லாத்தையும் கவனிக்கிறார், நடமாட்டத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னாவது, சவுல் அச்சம் கொண்டார், அவரது உள்ளம் பெரிதும் துகுளிட்டது. இல்லைங்களா? அச்சம் யாருக்கு? படையை நடத்துகிற படைத்தளபதிக்கும் அரசனுக்குமே அவநம்பிக்கை. இவ்வளோ பெரிய படையாக இருக்குதே, சமாளிக்க முடியாதுடா சாமி, திகில், அச்சம். என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று, மன வலிமையோடு தன்னுடைய படைவர்களுக்கு ஊக்கம் தந்து, அல்லது ஊக்கம் பெற்ற படைவர்களோடு இன்னும் சிலரை சேர்த்து, அதான நெறிமுறை. வலுவற்ற இருக்கிறத எங்கே நம்ம பலம், அவங்களுடைய பலவீனம் ஏதோ, அவங்களுடைய பலவீனத்தை நம்ம பலமாக மாற்றிக்கலாம், அது ஒரு யோசனை. ரெண்டாவது, இன்னும் எப்படி பலம் கூட்டலாம் உண்டாது, அல்லது பலசாலியாகவோ அல்லது இன்னும் பலம் கூட்ட முடியலனாக்க நம்முடைய போர் தந்திரத்தை மாற்றுவோம். இல்லைங்களா? யோசுவா பண்ணுறாரு. ஆற்றுக்கு அந்தாண்ட இருப்பார், ஆற்றுக்கு இந்தாண்ட படை நிறுத்துவார். இந்த பக்கம் படை எதிராளிய படை நகரை நோக்கி போகும். நகரத்தை மக்கள் போவாங்க, பின்னாடி தாக்குவாங்க. அப்போ ரெண்டாம் பக்கம் நடுவில் மாட்டிக்கூடிய எதிரின் படை சின்ன பண்ணமாகும். யோசுவா பண்ணுறாரு. பகலில் சண்டை போடுவான், மதியானம் சண்டை போடுவான். ஆனால் யோசுவா அதிகாலையில் அடிக்கிறார். இல்லைங்களா? அப்போ அது மாதிரி போர் தந்திரங்களை மாற்றினாலும் வெற்றி நமது வசமாகும். அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சவுல் ஒரு மிக வெறுத்து ஒதுக்கப்பட்ட விளக்கப்பட்ட ஒரு காரியத்துக்கு தன்னை கையளிக்கிறார். அதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறாரு? ஆண்டோடும் ஆலோசனை கேட்கிறார். என்ன ஆலோசனை கேட்கிறாரு? கனவு மூலமாகவோ ஊரிம் தும்மிம் என்கின்ற அந்த குருக்களுடைய திருவுள்ள சீட்டு பிரகாரமோ கடவுள் பேசுவார்னு எதிர்பார்க்கிறார். கடவுள் பேசலை. ஏன் பேசலன்னு 3 காரணங்களை சொல்கிறேன். ஒன்று குறிப்பேடு 10, 13, 14 வசனங்களை வாசிப்போமே. 1 குறிப்பேடு 10, 13, 14. இவ்வாறு சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார். அவர் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார். மேலும் இறந்தோர் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆனால் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார். 1 குறிப்பேடு 10ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் சவுல் என்கின்ற அபிஷேகம் பெற்ற மனிதர் எப்படி இறந்தார் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஏன்? ஆண்டவர்கிட்ட அவருக்கு ஆலோசனை கேட்கல, குறிச்சொல்வர் பக்கத்தில் போகிறாரு, அந்த ஆவிகளோடு பேசினார். அதுதான் மெயின் காரணம் ஆண்டவரை வீழ்த்ததற்கு. எத்தனையோ தவறுகள் செஞ்சார். அந்த உச்சக்கட்ட தவறாக ஆவிகளோடு பேசுவதும், இறந்தவரை உயிர் பெற வைத்து அவரோட உறவாட நினைப்பதும், அவரோட குறி கேட்கறதும் எவ்வளோ கடுமையான. இதுக்கு லேவியர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. குறி சொல்வோரையும் மை போடுவோரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். எவ்வளோ கடுமையான ஒரு தண்டனை கடவுள் சொல்கிறாரு. லேவியர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குறி சொல்கிறவங்க, மை போடுறவங்கள நான் அறவே அழித்தொழிப்பேன்னு சொல்கிறார். இல்லைங்களா? அறவே அழித்தொழிப்பேன்னு சொல்கிறார். அது ஆனால் சவுல் இதை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் ஆண்டோடும் ஆலோசனை கேட்காமல் குறி சொல்லிட்டு போகிறார். அந்த கட்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் போகிறாரு? ஊரின் மூலமாகவோ கனவின் வழியாகவோ கடவுள் அவரிடம் பேசவில்லை. இறைவாக்கள் கனவுகள் காண்பார்கள். இல்லைங்களா? கனவின் வழியாய் பேசுவார் பாட்டு கூட பாடுவோம். சாமி கனவின் வழியாக பேசுகிறார். யோசேப்புக்கு பேசினார், புதிய ஏற்பாட்டின் யோசேப்புக்கு பேசினார், பிலாத்துவின் மனைவி கனவில் பேசினார். எத்தனையோ பேர் கனவில் எச்சரிச்சிருக்கிறார். 3 ஞானியர்கள் போன பிற்பாடு கனவில் எச்சரிக்கப்பட்டு யோசேப்பு தன் குழந்தையை கலிலேயாவுக்கு கொண்டு போய் நாசரேத்துக்குள்ள வளர்த்துறாரு. எருசலேமுக்கு போக வேணான்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா? இதெல்லாம் கனவுடைய கடவுள் பேசுகிறாரு. கனவுடைய பேசிகிட்டே இருந்தார். சாமுவேலை கனவின் போது அழைத்தார். இல்லைங்களா? ஆனால் சவுலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. விடுதலை பயணம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போமே. தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் உரிமையும் தும்மிமையும் இட்டு வைப்பாய். ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். ஓகே. அதே போல எண்ணிக்கை நூல் 27, 21.
அவன் குரு எலெயாசருக்கு முன் நிற்க அவனுக்காக எலெயாசர் ஆண்டவர் முன்னிலையில் ஊரிம் வழங்கும் தீர்ப்பை நாடுவான். அவனும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்குமான மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எலெயாசரின் வார்த்தையின்படியே வெளியே செல்லவும் உள்ளே வரவும் வேண்டும். ஆரோனின் புதல்வர்களுக்கு அந்த ஒரு சலுகை கொடுக்கப்பட்டது. சவுல் தான் தேடி தேடி ஆரோனுடைய குலத்தை அழிச்சாரே, குருக்கள் லேவியர் அடித்தாங்களே. நோப் என்ற பகுதியில் ஒரே ஒரு லேவியர் மட்டும் தப்பி ஓடி யூரிம் தும்மோட தாவீதோட போய் சேர்றாரு. தப்பி பிழைத்த ஒருவர் மட்டும், இது எல்லாரையும் கொண்டாரு. நம்ம முற்பகுதியில் நம்ம வாசித்தோம், தன் வினை தன்னை சுடும். நீ எல்லாத்தையும் அழிச்ச, இப்போ நீ உதவின்னு தடத்தில் ஒருத்தரும் இல்லை. குருக்கள் ஊரின் தும்மின்படியாக உனக்கு செய்தி சொல்ல இல்லை. அதே போல் சாமுவேலை எவ்வளோ அவமானப்படுத்தினார். கொஞ்சம் பொறுமை இல்லாமல் அவர் வர வரைக்கும் காத்திருக்காம அவரை உதாசீனப்படுத்தி அவரை எல்லாரும் அவமானப்படுத்தினார். இப்போ சாமுவேல் இறந்துட்டார். அவரால் செய்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய இறைவான்கள் யாரும் இல்லை. இறைவான்கள் இல்லை, செய்திகளை சொல்ல குருக்கள் இல்லை. தன்னந்தனியாக தேவையில்லை தடுமாறி நிற்கிறார். தன் வினை தன்னை சுடும். இப்போ என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே அடியானுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து விடுவிக்க ஒரு இறைவான்களை அனுப்பி வையும், அல்லது ஒரு குருவை அனுப்பி வையும், அல்லது யாரிடம் சென்று நான் நம்முடைய குரலை கேட்க வேண்டுமோ அதற்கான வழியை காட்டும். அதான் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? எந்த கதவை தட்டுறதுன்னு தெரியலன்னு அந்த சொன்ன பொண்ணுக்கு அந்த கதவை தட்டுமான்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அரசர் முன்னின்று படைநடத்துகிறவர் அச்சம் திகழும் உள்ளத்தை வாட்டி வதைக்க ஆண்டவரேன்னு போய் நின்றுக்கணும். அதுதான் யோசுவா செஞ்சார், அதுதான் மோசே செஞ்சார், அதுதான் நீ தலைவர்கள் செஞ்சாங்க. இவரும் அதானே செஞ்சுருக்கணும், செய்யலை. என்ன பண்ணுறாரு, இஸ்ராயல் நாட்டில் வெகுவாக கண்டிக்கப்படத்தக்க, வெறுத்து ஒறுக்கத்தக்க, ஆண்டவருடைய மிகப்பெரிய சாபத்தை வருவிக்கக்கூடிய குறி சொல்லும் காட்சிக்கு தன்னை உட்படுத்துகிறார், செயல்பாட்டுக்கு உட்படுத்துகிறார். அதான் கேட்குறாரு, பணியாளரிடம் குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார். யார்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கல. அல்லது கணவன் வழியாக பேசும்படி ஆண்டோட மண்டாடலை. ஊரின் தும்பும் வழியாக செய்தியில் பெற்றுக்கொள்ளலை. அதுக்கான வழிமுறைகளை அவர் நாடி வரல. ஆனால் என்ன பண்ணுறாரு, இந்த எல்லா செயல்பாடுகளும் ஈடேறாத நிலையில் கடவுளுக்கு உகந்தது அல்லாத ஒரு காரியத்தில் அவர் ஈடுபட நினைக்கிறார். எப்படியாவது அவருடைய அச்சத்தில், பயத்தில், திகிழில், திகைப்பில் ஏதாவது ஒரு வகையில் வேவோட்டு கிடைக்காத நினைச்சவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறார். இவரே நம்ம வாசித்த 1 குறிப்பேடு 10, 13, 14 நாட்டில் அறவே எல்லாத்தையும் அடித்து ஒழித்தார். குறி சொல்கிறவங்க, மை போடுறவங்க, அல்லது எந்த மந்திரிக்காரங்களையும் சூனியக்காரங்களையும் அறவே ஒழிச்சார். அந்த சவுல் இப்போ ஆண்டவருடைய ஆவி இல்லாமல் அச்சத்தில், நடுக்கில், திகைப்பில், தோல்வியினுடைய பயத்தில் குறி சொல்ல ஒரு பண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறார். வேலியே பயிரை மேய்து இல்லைங்களா? அடுத்து பாருங்க, அதற்கு பணியாளர்கள் அவரை நோக்கி, இதோ எந்தோர் என்னும் ஊரில் குறி சொல்லும் ஒருத்தி இருக்கிறார் என்றார்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. சூனியக்காரர்களும் மந்திரவாதிகளும் அறவே வேறுறுத்த சவுல் எங்கே? இப்போ மாறுவேடம் போட்டு தான் இட்ட கட்டளை தானே மீறுகிற சவுல் எங்கே? முதுமக்கள் தாலி என்று நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்துருக்கிறோம். அதுக்கு முன்பாக சுமேரிய கலாச்சாரத்திலும் சரி, அது முன்பாக எகிப்திய மம்மிக்கள் கலாச்சாரத்திலும் இறந்தோர் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அல்லது காலகட்டத்திலே இறந்தோரை மதிக்க வேண்டும், இறந்தோருக்குள்ள உறவை நாம் மறந்துவிடக்கூடாது என்கின்ற பல்வேறு நிலைப்பாடுகளை உலகத்தின் பல நாகரிக தொட்டிலின் கலாச்சார மதங்கள் கொண்டிருந்தன.